ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நெக்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் டேஸ் லேசியாக நான் நேரமே சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப லேசி கைஸ். அதோட வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வெல்கம் பேக் டு தி வெனோ வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் பேக் சைட் பார்த்துருக்கும் போது தெரியும், கேரியரில் கொஞ்சம் வேறு ஒரு டாபிக். நம்ம டெயில் செக்ஷன், ஒரு எஃப்சி வெர்ஷன் ஒன்னோட டெயில் எப்படி கட் பண்ணுறது, அது எப்படி செட் பண்ணுறது. இப்போ வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு 2-4 போல்ட் இருக்கும், டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம், டெயில் தேடி போட்டுக்கலாம் பண்ணலாம். பட் வெர்ஷன் 1ஓடது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு இது பார்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீட்டை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து காட்டி தரேன் எப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தாலே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இது ஒரு தகடு கீழே பொம்பை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த டெயில் செக்ஷனை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான டூல்ஸ் தெரியும், கட்டிங் மிஷின். ஓகே, இப்போது எஃப்சியோட டெயில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ரம் இங்கேருந்து இங்கே இப்படி இது கட் பண்ணியிருக்கு. இந்த இப்படி வந்து எஃப்சியோட டெயில் தெரியும், இப்படி வரும். இதான் நார்மலாக எஃப்சியோட டெயில். நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வச்சு இந்த பீஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரூ இருக்கிறத என்ன நோட் பண்ணிக்கும். இதுக்கு பிறகு வர பீஸ் அவ்வளோத்தையும் கட் பண்ணியிருக்கேன். பட் கட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த பிளாஸ்டிக்கில் சென்டரில் இப்படி ஒரு ஹார்டஸ்ட் பீஸ் போகும். இந்த பீஸ் போய் நேராக சேசி, இது சேசியாக்கும், சேஸில் வந்து இதில் வந்து இதாகும். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன வைப்ரேஷன் தெரியும். ஸோ ஓட்டும்போது இரிட்டேட் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கட் பண்ணும்போது இந்த சென்டர் பீஸை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் கட் பண்ணேன். ஸோ ஐ கெட் எ ஹோல்டு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டு பிடித்தம் இருக்குது. ஸோ இந்த பேக் இந்த கேர்டு மட்கார்டு வந்து இதாகாது. உங்களுக்கு இப்போ ஸ்டாக்காக மாற்றணுன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஒரு சிங்கிள் தகடு வச்சு அடிச்சுக்கலாம். பட் இந்த மவுண்டிங்ஸ், இந்த ஒயர் மவுண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வைக்க முடியாது. ஸோ இட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ அதனால தான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு தகடு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பாருங்க, ஷேக் ஆகுதா? இது ஒரு தகடு. இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாருங்க, சரிங்களா, ஒரு தகடு. அது ஜஸ்ட்டு நான் இப்படி வச்சுருக்கேன் உள்ள, அவ்வளோதான். அப்படியே இருந்துடும். ஜஸ்ட்டு வச்சுட்டு இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு வேணும்னா போடலாம், இல்லைன்னா இந்த பேனலோட லாக்கிங்லேயே இது வந்து அப்படியே செட் ஆகிரும். ஓகே, இதில் இந்த ஸ்க்ரூ கலந்து போயிடுச்சு. ஸோ தேவையில்லை, இந்த பேனல் லாக்லேயே அப்படியே செட் ஆகிரும். நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதாங்க ஸ்டைல். கட் பண்ணும்போது இந்த சென்டர் லாக்கை வச்சு, இந்த சென்டர் பீஸை வச்சுட்டு கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டவுட் வர்றது, கீ செட் எங்கே ப்ரோ செட் பண்ணியிருக்கீங்க? கீ செட் பண்ணவே இல்லை கைஸ். இதுதான் அந்த கீயோட இது. அந்த ஒயரை சும்மா அப்படியே வெளியே விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு இதை நான் அப்படியே புல் பண்ணேன்னா சீட்டு லாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ இதுதான் நான் இது பண்ணியிருக்கேன். கீ செட் பண்ணலாம். அது நீங்கள் எடுத்து இங்கே எங்கேயாச்சும் கட் பண்ணி அது பண்ணலாம். நான் கட் பண்ணால் நான் வச்சு நான் சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ டெயில் லேம்ப் வந்து நிறைய மாடலில் உங்களுக்கு இதை கட் பண்ணி வைக்கலாம், அப்படி இப்படி வைக்கலாம். ஸோ ஓகேவா, நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணேன். 2 எல்இடி லைட்ஸ் வாங்கினேன். ஒன்று இங்கே வச்சேன், ஒன்று இங்கே வச்சேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ டெயில் டைடி வைக்கிறீங்கன்னா டெயில் டைடி வச்சு நம்பர் பிளேட்டை வச்சு அதில் ஒட்டிக்கலாம், இண்டிகேட்டர் சார். ஸோ நான் டெயில் லைட் இப்படி பண்ணிடுறேன், டெயில் இப்படி கட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வச்சுருக்கிறது வந்து இந்த ஃப்ளஷ் மவுண்டு. நார்மல் இண்டிகேட்டர்ஸ் வைக்கலாம், ஓகே, ஏன்னா ஃப்ளஷ் மவுண்டு கம்ஃபர்டபுளாக இருந்து ஸோ ஃப்ளஷ் மவுண்டு வச்சுக்கிட்டு. ஸோ டெயில் டேடி வைக்காதவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன், நம்பர் பிளேட்டு. டயர் ஹக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டெயில் கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தரைக்க தொடங்கும். ஓகேவா? ஸோ டயர் ஹக்கர் கண்டிப்பாக தேவைப்படும் மழை சமயத்தில். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து R15 MT15 டயர் ஹக்கர். ஓகேவா? இந்த டயர் ஹக்கர் வந்து அரௌண்ட் ஒரு 1400 வித் கிளாம்ப்ஸ் வரும். வெல்டிங் ஒரு 500 வாங்குவாங்க. ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்விங்காமில் இங்கே ஒரு பட்டை, அந்த சைடில் இதில் பார்த்தா தெரியும், ரொம்ப ஒய்டாக இருக்கும், பார்த்தா தெரியும்னுங்க ஒரு பட்டை வெல்ட் பண்ணி ஜஸ்ட் போல்ட்டு தான். நம்பர் பிளேட் எப்படி மாட்டி இருக்குன்னா, பல்சர் 150 பேக் நம்பர் பிளேட் கிளாம்பு, அதை சும்மா இதில் ஒரு போல்ட் போட்டு மாட்டி நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி என்எஸோடது மாட்டலாம். என்எஸோடது மாட்டிங்கன்னா அந்த சைடு மாட்டாங்க, இது டபுள் சைட் சாரீ கார்டு எல்லாமே வரும். என்எஸ்க்கு சாரீ கார்டு வராது, அந்த சைட்லேருந்து மட்டும் வரும். அதோட பிக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடி என்னஸோட தான் வச்சுருந்தேன். அடுத்து உங்களுக்கு ஓகே வெல்டு பண்ண பிடிக்கல அப்படின்னா யூனிவர்சல் டயர் ஹக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எல்லா டயர் ஹக்கர்ஸோ வாங்குகிற அந்த பேஜஸ்ஸு இல்லை ஷாப்ஸோட லிங்க், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யமஹாவோடது வேணும்னா உங்களுக்கு ஷோரூமில் பேங்கிள்ஸ்லாம் என்னஸோட ஷோரூம். யூனிவர்சல் இது வந்து ஆக்சஸரி ஷாப்ஸில் கிடைக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஹேண்டில்ஸில் கிடைக்கும். அது வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ டெயில் லேம்ப் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
1 செகண்ட் சீட்டை போட்டுரும். ஸோ திஸ் இஸ் மை டெயில் லுக். இப்படி தான் இருக்கும் என் லைட்டு. இண்டிகேட்டர்ஸ் போட்டேன்னா ஹசார்ட் போட்டுருமா? ஓகே, ஹசார்ட் லைட் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இண்டிகேட்டர்ஸ். ப்ரைட் மார்னிங் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி இஷ்யூ இருக்கும், பட் ஸ்டில் இது நைட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. லுக் வேறு இல்லை. ஸோ இதுதாங்க டெயில் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு ½ an hour ஒர்க்கு தாங்க இது செட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோ ஓவராலாக என்ன பண்ணியிருக்கேன்னு மாடிஃபிகேஷன் பற்றி டோட்டலாக சொல்கிறேன். அடுத்து எதை செப்பரேட்டாக கேட்குறீங்களோ அது எல்லாமே பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்கு இன்பார்ட் போட்டுருவோம். பை டேக் கேர், சேஃபாக.